வணக்கம். இயேசு மனிதனாக வாழ்ந்தபோது தன்னை கடவுள் என்று கூறிக்கொள்ளவில்லையே, எனவே அவரை வணங்குவது சரிதானா என்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு இந்த காணொளியில் ஒரு பதிலை காணலாம். வேதமும் வியாக்கியானமும். இயேசு உண்மையிலேயே தெய்வமா, அல்லது இறை தூதரா, அல்லது தீர்க்கதரிசியா, அல்லது வெறும் போதகர்தானா என்ற கேள்விகள் கிறிஸ்தவர்களிடம் காலந்தொட்டு கேட்கப்பட்டு வருகின்றன. தன்னை கடவுளாக வணங்கச் சொல்லாத இயேசுவை வணங்குவது சரியா என்பதும் அந்த கேள்விகளில் ஒன்று. இயேசு தன்னை வணங்கும்படி மனிதர்களிடம் நேரடியாக சொன்னாரா என்ற கேள்வியை ஆய்வில் கொள்ளலாம். ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற முப்பரிமாணத்துடன் மனிதனை தேவன் உருவாக்கும் போதே அவனை பாவத்தில் சாத்தான் வீழ்த்துவான் என்பதும், எனவே அவனுக்கு பாவ மீட்புக்கான வழியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதும் தொடர் நிகழ்வாக அமைந்துவிட்டன. மனிதனின் பாவ மீட்புக்காக 3 நிலைகளை கொண்ட தேவத்துவம், அதாவது திருத்துவம் அப்பொழுதே உண்டாகிறது. தேவன், இயேசு, பரிசுத்த ஆவி என்பது அந்த திருத்துவம் பற்றி ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டுள்ளேன், அதையும் கேட்டு பாருங்கள். அந்த திருத்துவத்தில் ஒன்றான தேவனின் மைந்தன் என்ற பரிமாணத்தில் மனிதகுலத்தின் மீட்புக்காக உலகத்திற்கு இயேசு மனிதனாக அனுப்பப்படுகிறார். இயற்கைக்கு அடங்காத அற்புதங்களை செய்து தன்னை இறைமைந்தனாக அடையாளப்படுத்தி மனிதர்களின் பாவ மீட்புக்கான ஒரே பலியாக சிலுவையில் தூக்கப்பட்டு மரணித்து உயிர்த்தெழுகிறார். இதை விசுவாசித்து அவரது போதனையின்படி நடக்க முடிவெடுத்தவனுக்கு திருத்துவத்தின் மற்றொரு பரிமாணமான பரிசுத்த ஆவி மூலம் பாவமற்ற வாழ்க்கை வாழ பலமளிக்கப்படுகிறது. இறுதியில் மோட்சம் அளிக்கப்படுகிறது. இது கிறிஸ்தவத்தின் இரத்தின சுருக்கம். சரீரத்தில் இருக்கும்போதே இயேசுவுக்கும் எல்லா மனிதர்கள் போல சரீர ரீதியான சோதனைகள் ஏற்பட்டன. பரிசுத்த ஆவியின் உதவியால் அவற்றுக்கு அவர் தப்பி அதே வழியை அவர் அனைவருக்கும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆவியின் போதனைப்படி சரீரத்தை கீழ்ப்படிய செய்ய இயேசுவும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நடந்தார் என்பது எபிரேயர் 5:8 காணலாம். ஆக சரீரத்தில் இருந்தபோது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டிய சரீர பாடுகளை கொண்டிருந்த இயேசு இதுபோன்ற சரீர பாடுகளை கொண்டிருக்கும் மனிதர்களிடம் நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று கூறினால் அது எடுபடுமா என்பது ஒரு கேள்வி. இதை விளக்க ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். உங்களின் தந்தை மருத்துவ மேற்கல்வி கற்ற மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தற்போது கல்லூரிக்கு சென்று மருத்துவ கல்வி பயின்று வருகிறீர்கள் என்ற நிலையில் உங்களை மற்றவர்களிடம் மருத்துவர் என்று கூறிக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. உங்கள் தந்தை மருத்துவர் என்பதால் மட்டுமே மாணவனாக இருக்கும் உங்களை நீங்கள் மருத்துவர் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் எப்பொழுது உங்களை மருத்துவர் என்று கூற முடியும் என்று எழும் கேள்வி போல இயேசுவை எப்பொழுது கடவுளாக வணங்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. மருத்துவ கல்வியை முடித்து தேறிய பின்புதானே உங்களை மருத்துவராக கூற முடியும். இது மருத்துவரின் மகனான உங்களின் நிலை. இயேசுவின் நிலையை பார்ப்போம். இயேசு தேவகுமாரன் தான் என்பதை அவர் மட்டுமல்ல, அவரது சீடர், அவரால் தெய்வீக சுகம் பெற்றவர்கள், நோயாளிகளிடமிருந்து அவர் துரத்திய கெட்ட ஆவிகள் போன்றோர் சாட்சியளித்துள்ளனர். ஏன், தேவனின் மிக நேர் எதிரியான சாத்தானே அவரை நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்றுதான் அழைத்தான். பூமியில் மனுஷிக நிலையில் இருந்தபோது அவர் தேவனுடைய குமாரனாகத்தான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது தன்னை தேவன் என்று அழைக்கவோ வணங்கவோ அவரால் சொல்ல முடியாது. அவர் தன்னை தேவன் என்று சொன்னாரா, தன்னை வணங்கும்படி அவர் கேட்டுக்கொண்டாரா என்ற கேள்விகளுக்கான பதிலை 2 வசனங்களை மட்டும் ஆதாரமாக வைத்து கூறுகிறேன். முதலாவது, யோவான் 8:24 கவனிக்கலாம். தான் எப்பொழுது தேவன் என்ற நிலையை எட்டுவேன், தெய்வ நிலையை எட்டுவதற்கு எதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டியது உள்ளது என்பதை இயேசுவே சொன்ன அந்த வசனங்களை வைத்து ஆராய்ந்தால் தெரியும். அந்த வசனத்தின் பிற்பகுதியில் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு நேரடியாக கூறியிருப்பதை கவனியுங்கள். அதற்கு முந்தைய வசனத்தில் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன், இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல என்று கூறுகிறார். இப்படி கூறிவிட்டு நானே அவர் என்று
இயேசு தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். அப்படியானால் நானே அவர் என்ற வார்த்தை நான் உயர்விலிருந்து உண்டானவன் என்பதையே சுட்டி காட்டுகிறது. தன்னை மனிதன் என்ற அளவில் மட்டுமே நம்புகிறவர்களிடம் தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்காக நானே அவர் என்று, அதாவது நான் உயர்விலிருந்து உண்டானவன் என்று இயேசு கூறுகிறார். உயர்விலிருந்து உண்டானவர் யாராக இருக்க முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களால் நிச்சயம் உயர்விலிருந்து உண்டாயிருக்க முடியாது. அவர்கள் பூமியிலிருந்து தான் உண்டாயிருக்க முடியும். ஆக மனிதகுல மீட்புக்காக பிதா, இயேசு, பரிசுத்தாவி என்ற 3 நிலைகளில் செயல்படும் திருத்துவத்தில் ஒருவராக இருக்கிறேன் என்பதுதான் நானே அவர் என்பதற்கான அர்த்தமாக உள்ளது. அடுத்ததாக அவர் கூறும் வார்த்தைகளும் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. நானே அவர் என்பதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்கிறார். விசுவாசம் என்றால் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு என்று அவர் கூறிய கட்டளையை பின்பற்றி அடித்தவனை மன்னித்து பழிவாங்காமல் இருப்பதே விசுவாசம். இப்படி அவர் சொன்ன அனைத்து கட்டளைகளையும் எப்படிப்பட்ட இழப்பிலும் பின்பற்றுவதுதான் விசுவாசம். அடித்ததற்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்று கிறிஸ்தவன் யாராவது சொன்னால் அவன் இயேசுவை நம்பும் இயல்பானவனை தவிர இயேசுவை விசுவாசிக்கும் பக்தன் கிடையாது. பழி வாங்குவது எளிது, பழி வாங்காமல் இருப்பதற்குத்தான் தனி பலன் வேண்டும். அடித்தவனை மன்னிக்கவும் பழிவாங்காமல் கடந்து செல்லவும் பலம் எப்படி மனிதனுக்கு அருளப்படுகிறது என்றால், பாவ நிலையில் இருந்து மனம் மாறி ஜெபித்து அதை பெற முடியும். ஜெபித்துத்தான் அதை பெற முடியும். இந்த ஜெபம் என்பதன் கீழ் அவரை தொழுகொள்வது, ஆராதனை செய்வது, கீழ்ப்படிவது, வணங்குவது, பின்பற்றுவது என அனைத்தும் அடங்குகின்றன. இவை இல்லாமல் விசுவாசம் இல்லை. ஆக தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதில் தன்னை வணங்க வேண்டும் என்பதும் சேர்ந்து வந்துவிடுகிறது. அதை இயேசு நேரடியாக கூறியிருப்பதையும் அறிந்து கொள்ளலாம், அந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இயேசு தன்னை எப்போது வணங்க சொன்னார் என்பதையும் கவனிக்கலாம். மனிதனாக இருக்கும்போது அவர் தன்னை தேவன் என்று கூற முடியாது என்பதாலும், எப்போது அவரை தேவனாக வழிபட வேண்டும் என்பதையும் அவர் மற்றொரு வசனத்தில் நேரடியாகவே கூறுகிறார். அதாவது மனிதனாக இருக்கும் அவர் எப்பொழுது தேவனாகிறார் என்பதை யோவான் 8:28 வசனத்தில் காணலாம். அதில் நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்று கூறுகிறார். அதாவது சிலுவையில் உயர்த்தி என்னை கொலை செய்த பிறகு நானே தேவன் என்று அறிவீர்கள் என்று மிகவும் நேரடியாக கூறியதோடு, பிதா கூறியதைத்தான் அதை சொன்னேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இயேசு கூறுவதையும் பார்க்கலாம். 25 வசனத்தில் நீர் யாரு என்ற கேள்விக்கு நேரடியாக அவர் பதிலளிக்கவில்லை. அப்படி பதிலளிக்காமல் அது பற்றி ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது என்று இயேசு குறிப்பிடுகிறார். அதாவது ஏசாயா உள்ளிட்ட பல தீர்க்கதரிசிகளால் தன்னை பற்றி கூறப்பட்ட தீர்க்கதரிசனங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த கேள்விக்கு நான் தேவன் என்று அப்பொழுது அவரால் கூற முடியாது. ஏனென்றால் அவரை பற்றிய தீர்க்க தரிசனம் அந்த கேள்விக்கு எடுக்கப்படும் போது நிறைவடைந்திருக்கவில்லை. அதாவது சிலுவையில் தூக்கப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய பிறகுதான் அவர் தன்னை தேவன் என்று கூறிக்கொள்ள முடியும். இதைத்தான் 28 வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த வசனத்தை மீண்டும் படியுங்கள். இந்த 24 மற்றும் 28 வசனங்களிலும் தன்னை அவர் என்று குறிப்பிடுவது தேவன் என்பது தானா என்பதை ஆய்வு செய்து பார்க்கலாம். அந்த வசனத்தில் அவர் என்று தன்னை குறிப்பிடுவது மனுஷகுமாரன் என்ற அர்த்தத்திலும் இருக்குமோ என்ற சந்தேகமும் எழும். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்து கொண்ட அவர் அதே பெயரை அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் பயன்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் உலக வாழ்க்கை முடிந்துவிட்டது. சிலுவையில் மரிக்கும் வரை அவர் மனுஷகுமாரன் தான். மரித்து உயிர்த்தெழும் வரை இடையில் நடக்கும் இயற்கை மீறிய சம்பவங்களும் அவரது உயிர்த்தெழுதலும் உட்பட அனைத்துமே அவரை மனுஷகுமாரன் என்று மட்டுமல்லாமல் மனுஷகுமாரனாக இருந்த அல்லது தேவகுமாரனாக இருந்த தேவன் என்பதை உணர்த்துகிறது. அவரை உண்மையாக விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அதை உணர்வார்கள். விசுவாசியாதவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறிதான். சரீரத்தில் இருக்கும் வரை அவர் தன்னை கடவுள் என்று சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். அதாவது இயேசுவை பற்றிய தேவனின் சித்தம் என்பது
மனிதர்களுக்கு பாவ மீட்பின் வழியை திறப்பதற்காக சிலுவையில் அவர் பலியாக வேண்டும் என்பதும், அதன் பிறகே இயேசு தேவனாக அறியப்பட வேண்டும் என்பதுவே தேவனின் சித்தமாக இருந்தது. இந்த தேவ நோக்கம் நிறைவேறிய பிறகுதான் இயேசு தேவநிலையை அடைய முடியும் என்பதே தேவ சித்தம். எனவே இயேசு பலியாகும் வரை தனது தேவநிலையை தனிச்சையாக மனிதர்களிடம் அவர் கூறவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை இப்பொழுது நினைவு கூர்ந்தால், மருத்துவரான தந்தையின் சித்தத்தின்படி மகன் தனது மருத்துவ படிப்பை படித்து முடித்த பிறகுதான் தன்னை மருத்துவர் என்று கூறிக்கொள்ள முடியும். அதுபோலத்தான் பிதாவின் சித்தத்தின்படி உலகத்திற்கு அவர் மனிதனாக வந்ததன் நோக்கத்தையும் அதற்கான பணிகளையும் முடித்த பிறகுதான் தன்னை தெய்வம் என்று இயேசு கூற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பாவத்தில் இருந்து மீட்கப்பட்ட பிறகு மனிதன் பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கான பரிசுத்த ஆவி என்ற திருத்துவத்தின் மற்றொரு தேவத்துவத்தை இயேசு உலகுக்கு அனுப்பினார். தேவனின் மூன்றாம் நிலைதான் பரிசுத்த ஆவி. அதாவது ஒரே தேவன் மனிதனின் பாவ மீட்புக்காக 3 நிலைகளாக, அதாவது தேவனாகவும் இயேசுவாகவும் பரிசுத்த ஆவியாகவும் செயல்படுகிறார் என்பதுதான் திருத்துவத்தை பற்றிய புரிந்து கொள்ளுதல். அதாவது நீங்கள் ஒரு ஆள் அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாகவும், மனைவியிடம் கணவனாகவும், பிள்ளைகளிடம் தந்தையாகவும் செயல்படுவதை போன்றதுதான் இந்த இறை வழிபாட்டில் ஒரே தேவனின் திருத்துவமும் உள்ளது. ஆக இயேசு தன்னை கடவுள் என்று வணங்குங்கள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை என்று கூறுவதெல்லாம் சரியான புரியாமையினால் கூறப்படும் கூற்றாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இயேசு தேவன்தான், அவர் வணங்கப்படத்தக்கவர் தான். இதுபோன்ற உண்மையான வேத விளக்கங்களை அறிய வேதமும் வியாக்கியானமும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்புங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.